Hello guys, welcome to infofunexplorers. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தேனியில 12 வருஷமா ட்ரெயினே கிடையாதுங்க. இன்னைக்கு தான் ட்ரெயின் வருது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த ட்ரெயினை மக்கள் எப்படி வரவேற்கிறாங்கன்றதை நம்ம டீடைலா பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi guys, welcome to infofunexplorers. இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மதுரை டு தேனி டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ரெயின் அலோவ் பண்ணியிருக்காங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக ட்ரெயின் வந்துருச்சு. தேனி மக்களுக்கு இது ஒரு பெரிய நற்செய்தி. மார்னிங் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. மார்னிங்கே நம்ம போயிட்டு அந்த ட்ரெயின் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயினை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்துட்டு யார் எந்த விஐபி வர போகிறாங்கன்னா நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வர போகிறாங்க இது ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக. பட் நிறைய இன்ஸ்பெக்ஷன்லாம் போயிருக்கு. எப்படி சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு மதுரையிலேருந்து உசிலம்பட்டி ஒரு சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் உசிலம்பட்டியிலேருந்து ஆண்டிப்பட்டிக்கு அப்புறம் தேனி இந்த ஃபுல் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு ஆக்சுவலாக நாங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த 12 இயர்ஸ்க்கு அப்புறம்னாச்சும் எங்களுக்கு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயினை பார்க்குறதுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயினை பார்க்க போகிறோம், நம்ம ஊர் ட்ரெயினை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வர உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேனி வரை செல்லும் பயணிகள் வண்டி அடுத்த சில நிமிடங்களில் முதலாவது நடைமேடைக்கு வந்து சேரும். guys, நம்ம மதுரையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பிதாமான் படத்தில் தான் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். சார், கடல்ல கப்பல் போகுது, மாடத்துல ஏரோப்ளேன் போகுது, ரோட்ல பஸ் போகுது. அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் சார். 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனானோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. நம்ம உசிலம்பட்டி ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த தேனி ட்ரெயினை இவங்க மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம ஊருமே வந்து சுற்றுலா இது மாதிரி வந்துட்டு இருக்கு. மதுரை இதை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ சப்போஸ் சில பேர்லாம் ட்ரெயினில் வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ட்ரெயின் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ விட்டா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக வேற ஸ்டேட்ல இருந்து வரவங்களுக்கு. இப்போ வைகை டேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமானது. மூணார் இந்த பக்கம் போகிறாங்க. இது போகும்போது இன்னும் கொஞ்சம் இன்டர்லிங்க் டு தி மூணார். இந்த பக்கம் இப்படியே டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு மேற்கு புறம் நோக்கி இன்னும் இந்த ரயில்வே வந்து பாதை வந்து ஒரு நீட்சிப்பு செய்யும் பொழுது மூணார் வந்து சுற்றுலாத்தலமாக ஏற்கனவே இருக்குது. அது சிரமப்பட்டு போகிறாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து ரீச்சபிள் பிளேஸில் வாயிரும். அதனால் வந்து எந்தவித ஒரு சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு வராது. ஒரு சிறிய பகுதி தான் இருக்குது. அது பற்றி இன்டென்சிவாக இருக்கக்கூடிய வனத்தை தீவிரமாக அதை வந்து பாதுகாத்தோம்னா போதும். இந்த சிறிய பகுதி பாதிக்கிறதுனால எந்த வகையிலையும் ஒன்றும் பாதிப்பில்லை. நானும் வந்து சுற்றுச்சூழல் பொருளாதாரம் படிச்சிருக்கிறேன். அதனால் எந்த வகையிலும் பாதிக்காது என்பதை என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த ட்ரெயினுக்கு வந்துட்டு இப்போ மதுரை டு தேனி வரைக்கும் தான் வந்துருக்கு. இப்போ அவ்வளோ சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு மதுரையிலேருந்து உசிலம்பட்டிலேருந்து ஆண்டிப்பட்டி இப்போ தேனி வந்துருச்சு. அதுக்கப்புறம் போடி வரைக்கும் போகும். உங்களுக்கு இது குறிப்பிட்ட அளவு இருந்தால் போதுமா? நம்ம போடி வரைக்குமே போகிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நமக்கு அதர் ஸ்டேட் நம்ம கேரளாவில் அதர் ஸ்டேட் மட்டும் இல்லை, இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் இருக்குது, திருச்சி இருக்குது, சென்னை இருக்குது. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் நம்ம ஊர் தேனி மாவட்டத்தில் வந்து நியர்பை கேரளா இருக்கிறதுனால கேரளாவில் ஒரு வணிகத்துக்காகவே இந்த முதல்ல இந்த ட்ரெயின் நமக்கு துவங்கப்பட்டது. அங்கேருந்து நம்ம வரக்கூடிய ஏலக்காயிலேருந்து எதுவாக இருந்தாலும் போடி வரைக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நெல்லும் போச்சு, நெல்லும் போயிருக்குல்ல. நம்ம இங்கே விவசாயம் நிறையா இருப்பாங்க. இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளியூரில் போகிறவங்க, சென்னை, மெட்ராஸ், பொம்பை, எல்லா வெளியூர் இங்கே இருக்காங்க. ட்ரெயின் விட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லா ட்ரெயின் வருது எங்களுக்கு நல்லா இருக்குது. பாம்பே வரைக்கும், மும்பை வரைக்கும் கூட நல்லா இருக்குது எங்களுக்கு. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றணும்
ஏதாச்சும் கோரிக்கை நீட்ஸ் இருக்குது, இங்கே தண்ணி வசதி வேணும், அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அவர் பழைய முன்னாள் முதல்வருடைய பையன் எம்பி இருக்கார், அவருடைய முயற்சினால் இந்த ரயில் வந்தது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், அவருக்கு எங்களுடைய தேனி மாவட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நம்ம ஆண்டிப்பட்டி ரீச் பண்ணியாச்சுங்க. செகண்ட் ஸ்டாப்பான ஆண்டிப்பட்டிக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே இருக்க மக்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க? வீட்டுக்காரர் ரயில்வேல வேலை பார்த்தாரு. சரி சரி. இதில் இருந்தோம், குவார்டர்ஸில் இருந்தோம். ஓகே. இப்போ இறந்துட்டாரு. 12 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு ட்ரெயின் 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆகுது. வரல, இப்போ வருது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இல்லாத காலத்தில் இப்போ நீங்கள் வந்து அதை பார்க்கணும் வந்திருக்கீங்க. ஆகாசம் கொண்டு வந்து ட்ரெயின் மதுரையிலேருந்து தேனிக்கு வர்றதுக்கு மிக்க சந்தோஷம். இன்றைக்கி முதல் பயணமாக எங்கள் குடும்பத்தோடு பயணிக்கிறதுக்கு ட்ரெயினை வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். பாட்டை கேட்டுட்டு தேனியில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அது இன்றைக்கி தான் நிறைவேறிச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேனி மக்கள் 12 வருஷம் கழித்து வர ட்ரெயினை வரவேற்கிறதுக்காண்டி திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்தை நீங்களே பாருங்கள். கடைசியாக ரயில் போனது 31/12/2009. நாங்கள் அனைவரும் சேர்ந்து அதை வழி அனுப்பிச்சு வச்சோம். இன்னைக்கு வருஷம் 2022, 27/5/2022. இந்த அகல ரயில் பாதைக்கான காலம் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. நம்ம தொழில்நுட்பத்தில் உலக நாடுகளோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இந்த 2 தண்டவாளங்களை அகலப்படுத்துவதற்கான பணி இவ்வளோ மந்த நிலையில் இருந்திருக்கு. இதன் மூலம் இங்கே இருந்து தொழில்நுட்பங்களுக்காகவும் படிப்பதற்காகவும் விவசாய சேவைக்காகவும் தொழில் நோக்கத்துக்காகவும் சென்னை, பெங்களூர், டெல்லி உட்பட்ட நகரங்களுக்கு சென்று வரக்கூடிய மக்கள் தனியார் பேருந்துகளையும் அடிப்படை வசதி இல்லாத பேருந்துகளையுமே நாட வேண்டிய சூழ்நிலை. அதன் மூலம் விழா காலங்களில் பயண கட்டண உயர்வு, இதன் மூலம் செல்ல வேண்டிய வேலைக்கு தவிர்க்கக்கூடிய ஏழை மக்களுடைய சூழலை தொடர்ச்சியாக உருவாக்கி வந்தது. இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 50 கோடி குறித்த காலத்தில் முடிவடையாமல் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் இங்கே இந்த மாவட்ட மக்கள் உடைய வளர்ச்சியே பின்தள்ளி போனது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை கட்டமைப்பானது போக்குவரத்து தான். இந்த ரயில் சேவை பல வெளி மாநிலங்களையும் வெளி மாவட்டங்களையும் இணைக்கக்கூடிய இந்த சேவையானது தொடர்ச்சியாக 13 ஆண்டுகளாக தேனி மாவட்ட மக்களுக்கு புறக்கணிக்கப்பட்டுள்ளது.
தற்பொழுது வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. இருப்பினும் தொலைதூர ரயில் சேவைகளும் தலைநகரங்களுக்கான ரயில் சேவைகளும் வழங்கினால் மிகவும் பயனுள்ளது. வளர்ந்து வரும் நவீன டிஜிட்டல் இந்தியாவில் கால விரயமும் எரிபொருள் விரயமும் பண விரயமும் தவிர்க்கப்படுவது அனைவருக்குமான நலத்திட்டமே. இதை மக்களும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் கருத்தில் கொண்டு தேனி மாவட்ட மக்களுக்கு உதவி செய்யும்படி மிகவும் பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. யாருங்க அது? தெரிஞ்சவங்களா? யாருக்கு தெரியும்? ரொம்ப உரிமையோட விசாரிச்சீங்க? பொழுது போக வேண்டாமாடா. மாப்பிள்ளைடா தேனியிலிருந்து இப்போ நம்ம தேனிக்கு ரீச் ஆகிட்டோம். ட்ரெயினை எப்படி வெற்றிகரமாக நம்ம மதுரையிலேருந்து தேனி கூப்பிட்டு வந்தாச்சு. நீ போடிக்கு கூப்பிட்டு போக வேண்டியது இருக்குது. போடிக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போவோம். இதுக்கப்புறம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து வேறு ஸ்டேட்டுக்கும் வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போகிற மாதிரி சொல்லி எல்லாருமே சஜஷன் கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட்டும் பெருசாக எடுத்து பயணிகளுக்காக நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயினை எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொண்டு போகிற மாதிரி, மெயினாக சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மெயின் டிஸ்ட்ரிக்ஸ்க்கெலாம் கொண்டு போகிற மாதிரி கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுத்து ரெடி பண்ணணும். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுமாதிரி ட்ரெயின் வந்தது ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டோல்லையுமே நம்ம எல்லா மக்களோட அந்த ஹாப்பினஸ், சின்ன குழந்தைங்கலேருந்து ஆஃப்டர், ஏன்னா இந்த 12 இயர்ஸ்க்குள்ள நிறைய பேர் பானா இருப்பாங்க. அவங்களாம் ட்ரெயினை நம்ம டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த ட்ரெயின் யாருக்கெல்லாம் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா, இப்போ சென்னையிலேருந்து இருக்கிறவங்க, பெங்களூர்லேருந்து இருக்கிறவங்க, இதுக்கப்புறம் பஸ்ஸில் டிக்கெட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினில் போகிறனால ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் போகணுன்னா முக்கியமாக சொல்ல போனால் இந்த ட்ரெயின் வந்ததுக்கு காரணமே காஃபி அண்ட் ஏலக்காய் மட்டும்தான். ஆக்சுவலாக போடியில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இது அதுக்கு மட்டுமே கிடையாது, நிறையா பூவும் நிறைய விஷயம், ஒரு வெஜிடபிள்ஸ் எங்கெங்கேயோ இருந்து நம்ம இது முன்னாடிலாம் ஃபோர் வெஹிக்கிளில் நம்ம ட்ராவல் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் மூலியமாக எல்லா சைடுமே போகுது. ஸோ இன்னுமே சரி, நம்ம தேனி இப்போவே க்ரோ ஆகணும், நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இன்னும் நல்லாவே ட்ரெயின் வந்துச்சுல, இதுக்கப்புறம் நல்லாவே க்ரோ ஆகும். ப்ளஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. மதுரையிலேருந்து தேனி வந்துட்டோம். பட் இது நம்மளோட என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா போடி வரைக்கும் வரணும். அப்போ தான் ஒரு ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் போடி வரைக்கும் இருக்கிறத நாங்கள் காட்டுறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நீங்களும் இந்த ட்ரெயினுக்கு நீங்கள் எப்பயுமே வந்துட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா மறுபடியும் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பஸ்ஸில் மட்டுமே போகிறது இல்லாமல் ட்ரெயினையுமே கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்க மக்களாக சேர்ந்து ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பார்க்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.